அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் அந்த கோவிலுடைய வரலாறு, அந்த கோவில் உருவான விதம், அதை பற்றிய தகவல்கள் அனைத்தையும் பார்ப்போம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் அம்மன் கோவில்கள் இருக்கும். ஒவ்வொரு அம்மன் கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய சிறப்புகள். இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் எப்படி உருவானது அப்படின்னா, இரு கங்கை நதிகளுக்கும் நடுவில் அமைஞ்சதுனால இது இருக்கன்குடி அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. இந்த இருக்கன்குடி மாரியம்மன் உருவானது எப்படின்னா, ஒரு அகத்திய முனிவர் அம்மனை தரிசிக்கணுங்கிறக்காண்டி சதுரகிரி மலையில் தவம் இருக்கிறாரு. அப்படிங்கிற தவம் இருக்கும்போது அம்மனுடைய அசரீரி ஓசை கேட்குது. அந்த ஓசையில் என்ன கூறப்பட்டது என்றால், இரு கங்கை நதிகள் இணையும் அர்ஜுனா நதி வைப்பாறு, இரண்டு நதிகளுக்கும் நடுவில் அமைந்துள்ள மேட்டுப்பகுதிக்கு வருமாறு கூறப்பட்டதா தகவல். உடனே அந்த முனிவர் அவர்களும் அந்த மேட்டுப்பகுதிக்கு செல்றாங்க. அங்கே போனால் அம்மனுடைய அருள் பாலிக்கிறாரு அந்த முனிவருக்கு. அந்த அருளை பாலிக்கும் போது அந்த அம்மனுடைய உருவத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. பிரதிஷ்டை பண்ணி அதை வணங்கிட்டு வந்தார். காலப்போக்கில் அந்த அம்மன் சிலை மணல்களால் மூடப்படுது. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் சாணம் பொறுக்கும் பெண்மணிகள் அந்த பகுதிகளுக்கு சாணம் பொறுக்க போயிருந்துட்டாங்க. அப்படி சாணம் பொறுக்கும்போது ஒரு கூடையில் வைத்துள்ள சாணங்கள் அந்த சாணத்தை தூக்க முடியல. தூக்க முடியலன்னா ஊர் மக்களும் சேர்ந்து தூக்கி பார்க்குறாங்க. யாராலையும் தூக்க முடியல. அப்போங்கில அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணிக்கு அம்மன் சாமியா அருள் பாலிக்கிறாங்க. அப்படி அருள் சொல்லும் போது அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சாணக்கூடைக்கு கீழே நான் சாமியா இருக்கிறேன், என்னைய வெளியே எடுத்து வணங்குங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது அம்மன் உள்ளே இருக்காங்க. அந்த அம்மனை ஊர் மக்கள் எடுத்து ஊருக்குள்ள உள்ள சாமியில் அறையில் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டா 3வது நாளில் மறுபடியும் அம்மன் ஒரு அசரி கொடுக்குறாங்க. என்னன்னா, என்னை எங்கு தோண்டி எடுத்தீர்களோ அங்கேயே வைத்து என்னை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அந்த 3வது நாளில் அம்மன் எங்கே தோன்றாங்களோ அங்கேயே கொண்டு போகிறாங்க. இதை கொண்டாடும் விதமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் அந்த கடைசி வெள்ளி அப்போ 3 நாட்கள் ஊருக்குள்ள உள்ள பகுதியில் சிலையாக வைக்கப்பட்டு அங்கே 3 நாட்கள் தங்க வைத்து மறுபடியும் அம்மன் சன்னதிக்கு உற்சவமாக கொண்டு வருவாங்க. சரி, இதெல்லாம் போகட்டும். எல்லா அம்மன்களிலும் பார்த்தீங்கன்னா, இடது காலை மடித்து வலது காலை தான் தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள இருக்கன்குடி மாரியம்மனுடைய சிறப்பு என்னன்னா, வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா அணுவும்
தன்னாலே மட்டுமே நிவர்த்தி செய்யப்படும். அதாவது அனைத்தும் இந்த அம்மனுக்கு காலுக்கு அடியில் தான் அப்படிங்கிற கருத்து கொண்ட செயல்கள் தான் இந்த அம்மனுக்குரிய சிறப்பு. இந்த இதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சாமியை மட்டும் கும்பிட்டு கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் வந்துட்டு அந்த கோயிலில் இன்னமும் ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, 2 கங்கை நதிகளுக்கும் நடுவில் அமையப்பெற்ற ஒரு கோவில் தான் வந்துட்டு இந்த இருக்கன்குடி மாரியம்மன். இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வடக்கு பகுதியில் அர்ச்சுனா நதி, தெற்கு பகுதியில் வைப்பாறு. இந்த அர்ச்சுனா நதி உருவானது எப்படி என்றால், இந்த அர்ச்சுனா நதியை பஞ்ச பாண்டவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு வரும்போது தண்ணி தாகம் எடுக்குது. காட்டுப்பகுதியில் தண்ணி குடிப்பதற்கு தண்ணியே எந்த பக்கமும் கிடைக்கல. உடனே பாண்டவர்கள் கங்கை அம்மனை வேண்டி தன்னுடைய வில்லம்பால பூமியை கிழிச்சு உருவாக்கப்பட்ட நதி தான் இந்த அர்ச்சுனா நதி. அதனால தான் இன்றளவு அந்த நதியை அர்ச்சுனா நதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வைப்பாறு. வைப்பாறு அப்படிங்கிற நதி எப்படி உருவானது என்றால், ராமர் அவர்கள் ராவணனை வதம் செய்வதற்காக அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையை அடையும் பொழுது அங்கு தாகம் தீர்ப்பதற்காக இருக்கும்போது அங்கேயும் தண்ணி எதுவும் கிடைக்கல. அப்படிங்கிற ராமர் கூட வந்த சம்புவன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து புண்ணிய ஸ்தலங்களிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு பானைகளில் அடைக்கப்பட்ட தண்ணீரை ஒரு அகத்திய முனிவர் இந்த ஒரு இடத்துல புதைத்து வைத்திருக்கிறார். அந்த இடத்துல புதைத்து வச்சிருக்காரு. அந்த நீர் எடுத்து நம்ம அருகலாம் அப்படின்னு சொல்லும் போது ராமர் அவர்கள் கடவுளை சிவன் வணங்கி அவருடைய வில்லம்பால எய்தும் போது அந்த புதைத்து வைக்கப்பட்டுள்ள பானைகளிலிருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து வருது. வைப்பு அப்படின்னா புதையல் அர்த்தம். அதனால தான் இந்த நதிக்கு பேர் வைப்பாறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 நதிகளும் அர்ச்சுனா நதி, வைப்பாறு, இந்த 2 நதிகளுமே கங்கை நதிக்கு ஈடாக பார்க்கப்படக்கூடிய நதிகள். ஏன்னா இரண்டுமே புண்ணிய ஸ்தலமான இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு உகந்த ஆறுகளாக பார்க்கப்படுகிறது. ஏன் இது புண்ணியம் பண்ணக்கூடியது அப்படின்னா, ராமர் அவர்களும் அர்ஜுனன் அவர்களும் உருவாக்கப்பட்ட நதிதான். அர்ஜுனன் அவர்கள் கங்கை தேவியை வணங்கி அந்த கங்கை தேவியை அருள் பாலித்த ஆறுதான் இந்த அர்ச்சுனா நதி. இன்னொரு புறம் இந்த அம்மன்கிட்ட வேண்டின எல்லாமே நிவர்த்தி ஆகும். என்னன்னா, கண் நோயினால பாதிக்கப்பட்டவங்க கண்மடல், அது போன்ற, அதாவது கண்மடல், கால் கை வலிக்கிறவங்க கால் வாங்கி போட்டு உண்டியலில் போட்டு வணங்குவாங்க. அதுக்கப்புறம் தீராத வயிற்று பிரச்சனை உள்ளவங்கெல்லாம், வயிற்று வலி உள்ளவங்கலாம் இந்த அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து செலுத்தி அம்மனை வழிபடுவாங்க. நிறைய மக்கள் இந்த அம்மனுக்கு வேண்டுதல் இருந்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம்
அம்மனுக்கு வந்துட்டு அக்னி சட்டி எடுத்தல், 1000 கண் பானை எடுத்தல், கிடா வெட்டி சாமிக்கு படைத்தல், இது போன்ற செயல்கள்லாம் வந்துட்டு இந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்கு செய்வாங்க. இருக்கன்குடி மாரியம்மன் நம்பி போனால் எந்த கவலைகளும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அதை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த அம்மனும் வந்துட்டு இந்த கிராம மக்களை வந்துட்டு காத்துக்கொண்டே தான் இருக்கிறாங்க. இந்த இருக்கன்குடி அம்மனுடைய புகழ்கள் வந்துட்டு அதை சுற்றியுள்ள கிராமங்கள் மட்டும் இல்லை, தமிழகத்தில் எங்கு எல்லா திசைகளிலிருந்தும் இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போகாத மக்கள் யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் வந்துட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். மக்களின் தேவைகளை அறிந்து தன்னை நம்பி வந்து கோரிக்கை வைக்கும் அனைத்து மக்களுக்கும் நிவர்த்தி செய்யப்படுங்கிற நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு வந்துட்டு பிரார்த்தனை பண்ணால் அனைத்தும் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.